أحبك ربي أحبك ربي أحبك ربي أحبك ربي. ஒரு சமயம் ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் 3 நாட்கள் வரை தொடர்ந்து எதுவும் சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தார்கள். குடும்பத்தின் பசி பட்டினி பொறுக்க முடியாமல் தங்களின் பிரியமான துணி ஒன்றை தனது அருமை கணவர் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்து இத்துணியை விற்று பணம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். மனைவி கொடுத்த துணியை கடைத்தெருவுக்கு கொண்டு போய் 6 திர்ஹம்களுக்கு விற்றார்கள் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் அந்த 6 திர்ஹம்களையும் வாங்கி வரும் பொழுது சில ஏழைகள் ஹஸ்ரத் அலியிடம் ஏதாவது தாருங்கள் என்று கேட்க, அப்படியே அவர்கள் 6 திர்ஹங்களையும் தர்மம் செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். வழியில் ஒரு மனிதர் ஒரு ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தவுடன், அபுல் ஹசன் அவர்களே, இந்த ஒட்டகத்தை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். இந்த ஒட்டகத்தை வாங்க என்னிடம் பணம் இல்லையே என்று ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது, பரவாயில்லை, இதனை தவணை முறைப்படி உமக்கு விற்பனை செய்கிறேன், பணத்தை பிறகு தரலாம், அது பற்றி கவலை இல்லை என்றார். உடனே 100 திர்ஹம்கள் விலை பேசி அந்த ஒட்டகத்தை வாங்கி கொண்டு சென்றார்கள். சிறிது தூரம் தான் சென்றிருப்பார்கள். மற்றொரு அரபி அங்கு வந்து, அபுல் ஹசன் அவர்களே, இந்த ஒட்டகத்தை விற்பனை செய்கிறீர்களா என்று வினவினார். ஆச்சரியப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதை நான் 100 திர்ஹம்களுக்கு வாங்கினேன், நீர் எவ்வளவு தருவீர் என்று கேட்டார்கள். அப்படியா, நான் இந்த ஒட்டகத்திற்கு 160 திர்ஹம்கள் வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினார். சரி என சம்மதித்து ஒட்டகத்தை ஒப்படைத்து 160 திர்ஹம்களையும் பெற்றுக்கொண்டார்கள். சிறிது தூரம் சந்தோஷமாக நடந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது முதலில் ஒட்டகத்தை தவணை முறையில் கொடுத்தவர் அங்கு வந்தார். அபுல் ஹசன் அவர்களே, ஒட்டகத்தை விற்பனை செய்து விட்டீரா என்று வினவினார். ஆம் என அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதும், அப்படியானால் வாக்குப்படி எனக்கு சேர வேண்டிய 100 திர்ஹம்களையும் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார்கள். உடனே ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 100 திர்ஹம்களையும் கொடுத்துவிட்டு மீதி 60 திர்ஹம்களை எடுத்துக்கொண்டு போய் தனது அன்பு மனைவி ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கொடுத்தார்கள். ஆச்சரியப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், நான் கொடுத்த துணிக்கு இவ்வளவு பணம் என்று வினவினார்கள். உங்கள் துணியை 6 திர்ஹம்களுக்குத்தான் விற்றேன், அதை அல்லாஹுக்காக வியாபாரம் செய்தேன். அவன் ஒன்றுக்கு 10 இலாபமாக பெருக்கி 60 திர்ஹம்களை நமக்கு தந்தான் என்று கூறி நடந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டினார்கள் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நடந்த சம்பவங்களை எடுத்துச் சொன்னார்கள். இதை கேட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலியே, உம்மிடம் ஒட்டகத்தை விற்றது யார் தெரியுமா? உம்மிடம் ஒட்டகத்தை வாங்கியவர் யார் தெரியுமா? அறிந்து கொள்ளுங்கள். உம்மிடத்தில் ஒட்டகத்தை விற்றது அவர்கள்தான் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். உம்மிடமிருந்து ஒட்டகத்தை வாங்கியது ஹஸ்ரத் மீகாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆவார். இன்னும் கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த ஒட்டகம்தான் கியாமத்து நாளில் சொர்க்கத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாகனமாகும் என கூறிவிட்டு, அலியே, எவருக்கும் கொடுக்கப்படாத 3 சிறப்புகளை அல்லாஹ் உமக்கு வழங்கியுள்ளார். ஒன்று, உம்முடைய மனைவி சுவன பெண்களின் தலைவி. 2வது, உம்முடைய 2 மக்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சுவனத்து வாலிபர்களுக்கு தலைவர்கள். 3வது, உம்முடைய மாமனார் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். ஆகையால் உமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பாக்கியங்களுக்கு நன்றியுடையவராக நீர் இருந்து வருவீராக என்று மொழிந்தார்கள். شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا